நகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் அறப்போர் இயக்கத்திலிருந்து திரு ஜெயராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. சார் வணக்கம் சார். சார், நெல்லையில் ஏஎஸ்பியாக இருந்த பல்வீர் சிங் அவர்கள் வந்து விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர் அவர்களை பல்லை பிடுங்கிய விவகாரத்தில் அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டார். தற்போது தமிழக அரசு அந்த இடைநீக்கத்தை வந்து ரத்து செய்திருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இது வந்து அமுதா ஐஏஎஸ் அவர்கள் இந்திய ஆட்சி பணிக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகம், மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யறதுக்கு அவரு சிஎம் பதவியிலிருந்து ரிசைன் பண்ணிட்டே போயிடலாம். மக்களை வந்து இந்த அளவுக்கு துன்புறுத்திய ஒரு மனிதர் பல்லுல வந்து கற்களை போட்டு குத்தி கட்டிங் பிளேயர் வச்சு பிடுங்கி இந்த மாதிரி எல்லாம் ஒரு கொடுமை செய்யக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவரை வந்து ஒரு துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொண்டு, முக்கியமா அமுதா ஐஏஎஸ் அங்க போய் பார்த்துருக்கிறாங்க, நேரடியா பார்த்துருக்கிறாங்க. அந்த மக்கள் வந்து அவங்க கிட்ட காமிச்சிருக்கிறாங்க பல்லுல எப்படி பல்ல எப்படி பிடிங்கிருக்கிறாங்கிறதெல்லாம். அப்போ அவங்களுடைய விசாரணை அறிக்கை என்ன ஆச்சு, ஏன் துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து இந்த பல்பீர் சிங் அவர்களை வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பணும், டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும், பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஏன் இவங்க ரெக்கமெண்டேஷன் போட்டு மத்திய அரசுக்கு அனுப்பல? அப்போ இந்த மாதிரி ஒரு மிக பெரிய கொடுமையை செய்யக்கூடிய ஒருவரை வந்து நாங்க ஐபிஎஸ்ல வச்சிருக்க போறோம் அப்படின்னு சொல்வதன் மூலமாக இவங்க நமக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் ஒண்ணுதான், எங்களுக்கு மக்கள் மேல துளியும் அக்கறை இல்லை, நாங்க வந்து மக்கள்ல எக்கெடு கெட்ட போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து எங்களுடைய ஐஏஎஸ் அரசியல்வாதி ஐபிஎஸ் லாபி தான் முக்கியம், நாங்க எங்களுக்குள்ள கூட்டு சதி செய்து நாங்க என்ன வேணா இல்லீகலா எவ்வளவு வேணா என்ன வேணா ஆக்டிவிட்டி செய்வோம், இதன் மூலமாக எல்லாருக்கும் அவங்களுக்குள்ள நிறைய பெனிஃபிட் கிடைக்குது. இந்த கேஸ வந்து அமுதா ஐஏஎஸ் அவர்கள் எடுத்த உடனே வந்துட்டு எல்லாரும் நேர்மையாக விசாரிப்பார்கள், நீதி வந்து விரைவிலே கிடைத்துவிடும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது அரசியல் தலையீடு, அரசியல் அழுத்தம் எதன் காரணமாக இந்த மாதிரி ஒரு முடிவு இருக்குமா சார்? அவங்க சொல்லட்டுமே, வாயத்திலிருந்து சொல்லட்டுமே. எதுக்கு இந்த ஒரு அற்ப ஹோம் செக்ரட்டரி பதவிக்காக இப்படி உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி வேலையை செய்யணும் நான் கேட்கிறேன். என்ன செஞ்சிருவாங்க? அவங்க வந்து முடியாதுன்னு சொன்னா என்ன செஞ்சிருவாங்க? அவங்கள வேற இடத்துக்கு மாத்த போறாங்க, அவ்வளவுதானே. சொல்லுங்க மக்களுக்காக, நான் இந்த மாதிரி ஒரு அதிகாரியை வந்து நான் திரும்ப போஸ்டிங் போட்டு வச்சேன்னா நாளைக்கு மக்களுடைய நிலை என்ன அப்படிங்கறத அவங்க யோசிக்குவாங்க. எதுக்கு இவங்கெல்லாம் ஐஏஎஸ் படிச்சுட்டு வராங்கன்னு நான் கேட்கிறேன். இவங்கெல்லாம் மக்களுக்கு வந்து இப்படி துன்புறுத்துவதற்கு எதற்கு வரணும்னு கேட்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஐஏஎஸ் பதவி தேவையா இருக்கு? இதே ஒரு கீழ் லெவல்ல இருக்கக்கூடிய அதிகாரின்னா எப்படி டிஸ்மிஸ் பண்ணுவீங்க, சஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஐபிஎஸ் அதிகாரினா காப்பாத்துறீங்க, ஏன்? அவர் மீது கிட்டத்தட்ட குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டது போல சாட்சியங்கள் வந்து மிகவும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதே போல ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு விசாரணை செஞ்சாங்க. இதுல எதுவும் சமரச பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா பாக்குறீங்களா சார்? விசாரணைகள் வந்து ஏதாவது சமரச பேச்சுவார்த்தைகளுக்கு வந்து அந்த பாதிப்பு சமரசம் ஆகாம இந்த கையெழுத்து போட்டுக்க முடியாதுல்ல. அவங்க வந்து அதாவது சமரசம் ஆகுதுன்னா பணம் பெற்றுதான் சமரசமாக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. வேறு ஏதாவது இருக்கலாம், பணம் வாங்கிட்டு பண்ணாங்கிறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வேறு ஏதோ ஒன்று இருக்கிறது. இதுல வந்து அவங்க ஏன் இப்படி இந்த மாதிரி ஒரு சமரசமாவதற்கு அவங்க ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட மாட்டாங்க. எதுக்கு அவங்களுக்கு ஐஏஎஸ் பதவி? எதுக்கு அவங்க வந்து வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க நீங்க? இதெல்லாம் வந்து அதாவது ஒரு மனித நிலையிலேயே இல்லாத ஒருவராக தான் நான் பல்வேறு சிங்க. அவர் ஒரு மிருக குணத்தோட செயல்பட்டு இருக்கிறாருன்னு தெரியுதா இல்லையா அவங்களுக்குனா? அப்ப இந்த மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை வச்சுட்டு நாங்க என்ன மக்கள் என்ன செய்ய முடியும்னு நான் கேட்கிறேன். இப்படி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தேவையா? நீங்க வந்து அவருக்கு அப்படி ஒரு மத்திய அரசாங்கம் வந்து அங்க டிஸ்மிஸ் பண்ண முடியும், அவங்கதான் டிஸ்மிஸ் பண்ண முடியும்
அப்படின்னு சொன்னா நீங்க அவங்கள எடுத்துக்க சொல்லுங்க. நீங்க ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும்ல, டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும், துறை ரீதியான நடவடிக்கை, இதை நாங்க என்கொயரி பண்ணி இவர் தவறு செய்திருக்கிறார், நாங்க முடிவு பண்ணிருக்கிறோம், நீங்க வந்து டிஸ்மிஸ் செய்யணும்னு அனுப்ப வேண்டியதுதானே ரெக்கமெண்டேஷனை. அதை மீறி வேணா மத்திய அரசாங்கம் அவங்களை எடுத்துக்கிட்டுமே, அவரை அங்க வச்சு எங்கேயாவது கொண்டு போய் போடட்டுமே, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வச்சுக்கிட்டுமே. எதுக்கு இங்க வந்து நீங்க வந்து சஸ்பென்ஷனை ரிவோக் பண்றீங்க? அவர் அப்படித்தான் நீதிமன்றத்துக்கு போகட்டுங்க பல்வீர் சிங், என்னுடைய சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணணும்னு என்ன அவசியம் ஏற்படுது ரத்து பண்றதுக்கு? அப்போ இது வந்து ஸ்டாலினுடைய அழுத்தம் தான் காரணம்னா சொல்லுங்க. முதல்வர் ஸ்டாலினுடைய அழுத்தம் தான் காரணம், அவர் தானே ஹோம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டருடைய அழுத்தத்தினாலதான் பண்ணா, அழுத்தம் கொடுத்தா கூட அமுதா ஐஏஎஸ் பண்ணக்கூடாது. அழுத்தம் கொடுத்தா கூட, முதல்வர் ஸ்டாலின் அழுத்தம் கொடுத்தா கூட அமுதா ஐஏஎஸ் செய்யக்கூடாது. இந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு சும்மா வந்து இன்னைக்கு நாட்டுல மிகப்பெரிய காரணமே இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கட்டும் இல்ல மற்ற மாநிலங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி மிகப்பெரிய அளவுல இவ்வளவு மோசமாக இருப்பதற்கு காரணமே இந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு தான். சும்மா அரசியல்வாதி பேரை கணக்கு காமிச்சிட்டு இவங்க வந்து எப்ப பார்த்தாலும் கையெழுத்து போட்டு சமரசமாகி இன்னைக்கு வந்து நாடு இப்படி குட்டிச்சவரா இருக்கிறதுக்கு காரணமே இவங்கதான். இதுல நேர்மைங்கிற ஒரு இமேஜ் வேற வச்சுக்குவாங்க எல்லாரும். என்ன நேர்மைன்னு கேட்கிறேன் நான். இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யறதுக்கு எதுக்கு நீங்க ஐஏஎஸ் படிச்சுட்டு வரீங்க? எதுக்கு நீங்க ஐஏஎஸ் பண்ணிட்டு என்ன ஏன் இந்த மாதிரி வேலையை பாக்குறீங்கன்னு கேட்கிறேன். சார், இப்ப பல்வீர் சிங் விவகாரத்துல வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன ஆதாயம் இருந்துட போகிறது? இப்ப தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இருந்தா பரவாயில்ல, அவருடைய அரசியல் சார்ந்த பின்புலத்தில் இருந்தா பரவாயில்ல, வடநாட்டிலிருந்து வந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவருக்கு என்ன சார் ஆதாயம்? இப்போ திமுக வந்து இந்த அமைச்சர்கள் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் வருது இல்லையா, ஊழல் குற்றச்சாட்டுகள் தான். இப்போ உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே சிசிபி தான் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி திமுக மேல இருக்கு. அதே மாதிரி இப்ப இவங்க செய்யக்கூடிய அனைத்து சட்டவிரோத இந்த மாதிரி வேலைகளுக்கு எல்லாம் யார் துணைப்பாங்க? இப்ப நீங்க ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளா ரோட்ல பேனர் ஒரு பிளாக் போல் வைக்கிறதுல இருந்து எல்லாமே சட்டவிரோத வேலை தானே. அப்ப இந்த எல்லா சட்டவிரோத வேலைக்கும் யார் துணை இருக்கிறாங்க? காவல்துறை, போலீஸ் தான் துணையா இருக்கிறாங்க. ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் ரொம்ப முக்கிய துணையாக இருக்கிறாங்க. அப்போ இவங்க பண்ற சட்டவிரோத வேலைகளுக்கு போலீஸ் துணையா இருக்கிறாங்க, போலீஸ் செய்யக்கூடிய சட்டவிரோத வேலைக்கு ஸ்டாலின் துணையா இருக்கிறாங்க. இந்த இரண்டு பேரும் செய்யக்கூடிய சட்டவிரோத வேலையினால பாதிக்கப்படக்கூடியது மக்கள். அரசியல் சாசன வேலைலாம் நம்பிக்கை இல்லாம நாட்டை கொள்ளடிக்கணும்னு இருக்கிற கூட்டம் தான் இந்த கூட்டங்கள். அந்த கூட்டங்களுக்கு நடுவில் நம்ம மாட்டிட்டு முடிக்கிறோம். அதுல நான் கேட்கிறேன், ஏன் அமுதா ஐஏஎஸ் போன்றவர்கள் நீங்க ஏன் இதுல இந்த கூட்டு சதியில இன்வால்வ் ஆகுறீங்க? அவங்க ஒருத்தருக்கு சட்டவிரோத வேலைகளுக்காக பயன்படுத்துறாங்க. நீங்களும் அந்த சட்டவிரோத வேலைக்குள்ள தானே போயிருக்கீங்க. இன்னைக்கு இந்த சட்டவிரோத வேலைக்குள்ள போய் நீங்க ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு கையெழுத்து போடுறீங்க? எதற்காக வந்து அவருடைய சஸ்பென்ஷனை ரிவோக் பண்றீங்க? இதெல்லாம் வந்து இவங்க எல்லாம் எதுக்கு? நான் மீண்டும் சொல்கிறேன், இன்னைக்கு வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸா இப்போ இதெல்லாம் இல்லை. இன்னைக்கு வந்து இது இந்தியன் அபேஸ் சர்வீஸாக மாறிவிட்டது. அந்த மாதிரி ஒரு சர்வீஸாக மாறி வருகிறது. அதுல ஏதோ சில ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் மேபி இன்னும் இதை வந்து ஒரு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸாக வச்சிருக்கிறாங்க. அமுதா ஐஏஎஸ் போன்றவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல காம்ப்ரமைஸே ஆயிருக்கக்கூடாது. அவங்க நேரில் போய் பார்த்துருக்கிறீங்கல்ல, நீங்க போய் பார்த்துருக்கிறீங்கல்ல. இன்னைக்கு அந்த பையனோட அம்மா சொல்லியிருக்கிறாங்கல்ல, நான் ஊரை விட்டே போறேன், எனக்கு நம்பிக்கையே இதுல வந்து எந்த விதமான ஒரு தீர்வும் கிடைக்கும், இதுல வந்து ஒரு நீதி கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லை. நான் என்னைக்கு வந்து பல்வீர் சிங்க்கு எதிராக புகார் கொடுத்தனும் அந்த ராஜேஸ்வரி சொல்லியிருக்கிறார் பேட்டி, அவங்களோட பசங்களை தான் வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு போய் பல்ல உடைச்சு இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறாருல அவரு. அப்போ அவங்க சொல்றாங்க நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கையே இல்லை. என்னைக்கு பல்வீர் சிங்கோடைய பேரை நான் இது பண்ணணும், அன்னில இருந்து என் பையனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க காவல்துறை. நீ வரைக்கும் சார், இப்ப மேல்மா விவகாரத்துல, விவசாய சிப்காட் விவகாரத்துல வந்து விவசாயிகள் மீது போடப்பட்ட குண்டர் சட்டமா இருக்கட்டும், தொடர்ச்சியாக நீங்க உங்களை போன்றவர்கள் வந்து இன்னைக்கு விவசாயிகளுக்கு எதிரான காவல்துறையினுடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு வரீங்க. இப்ப இந்த சம்பவம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்த மாதிரியான ஒரு விடயம் வந்து மக்களுக்கு வந்து காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை இழக்கக்கூடிய வகையில் இருக்குமா சார்? காவல்துறை மேல ஏற்கனவே நம்பிக்கை இல்லைங்க. காவல்துறை மேல நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு அரசு மேல வந்து நம்பிக்கை இல்லாம, ஐஏஎஸ் அதிகாரிகள் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கு. காவல்துறை மேல ஏற்கனவே தெரியும் இவங்க வந்து
இன்னைக்கு காவல்துறை அப்படின்னா காவல்துறையில நீங்க என்ன நம்ம மேல்மால பாருங்க குண்டாஸ் போடுறது. குண்டாஸ் வந்து யார் மேல போடுவீங்க, யார் மேல போட்டிருக்கிறீங்க? அப்போ குண்டாஸ் வந்து எந்த அளவிற்கு வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு நீதிமன்றம் வந்து சொல்றாங்க இதுல எந்த முகாந்திரமும் கிடையாது, உள்நோக்கத்தோட போட்டிருக்கிறீங்க, அடுத்த ஹியரிங்ல சிப்காட்டோட ஃபைல்லாம் எடுத்துட்டு வாங்கன்றாங்க. உடனே இவங்க பயந்து வித்ரா பண்றாங்க அந்த அருள் மேல இருக்கக்கூடிய குண்டாஸ் வழக்க. நீதிமன்றம் சொன்னா கேவலமாயிரும் சொல்லி 2 நாள் முன்னாடி இவங்களே வித்ரா பண்ற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து விடுறாங்க. அவ்வளவுதானே. இன்னைக்கு வந்து இவங்க போலீஸ் அதிகாரிகள்ங்கிறது வெறும் ஒரு ஆளும் வர்க்கத்துக்கு ஒரு அடியாள் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன வேலை நீங்க பார்க்கணும், நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க? இந்த மாதிரி வந்து பல இடங்கள்ல போலீஸ் வந்து ஆல்ரெடி அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில அதிகாரிகள் நல்ல நேர்மையான அதிகாரிகள் இருக்கலாம், நான் அவங்களை பத்தி சொல்றேன். ஆனா பெரும்பாலும் இன்னைக்கு காவல்துறையில பொய் கேஸ் போடுறது, பொய் குண்டாஸ் போடுறது, அவங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, பந்தோபஸ்து கொடுத்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், இப்படிதான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சிஸ்டமையே ரிஃபார்ம் பண்ணணும். யார் பண்ணுவாங்க? ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ல இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள் பண்ணணும். இன்னைக்கு அவங்க எல்லாரும் அரசியல்வாதிகள் கூட்டு சதி பண்ணிட்டு நிறைய இடங்கள்ல ஊழல் பண்ணிக்கிட்டு ஊழல் வழக்குல வந்து அவங்கள எப்படி சக ஐஏஎஸ் அதிகாரிகள் காப்பாத்துறதுன்னு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ஆட்சியாளர் ஸ்டாலின் போன்றவர்களுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கு. ஐஏஎஸ் அதிகாரிகளும் கூட்டு சதியில இருக்கிறாங்க பல இடங்கள்ல. ஐபிஎஸ் அதிகாரிகளும் நம்ம சொன்னா சொல்றதை கேட்கிறாங்க, நம்ம சொல்ற சட்டவிரோத வேலையை செய்யறாங்க. அப்போ பல்வீர் சிங் போன்றவர்கள் சட்டவிரோத வேலை செய்யும் போது ஐபிஎஸ் அதிகாரி போய் என்ன பண்ணுவாங்க? ஏங்க நீங்க பண்ற சட்டவிரோத வேலைக்கெல்லாம் நாங்க வந்து ஒத்துழைக்கிறோம், நாங்க பண்ற சட்டவிரோத வேலைக்கு நீங்க ஒத்துழைங்க. அப்போ இந்த நெக்ஸஸ் இருக்கு பாத்தீங்களா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாப் லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்டாலின் முதல்வர் போன்றவர்கள் எல்லாம் இந்த நெக்ஸஸ் வந்து என்னன்னா ரொம்ப டேஞ்சரஸ் டு சொசைட்டி. இன்னைக்கு வந்து மக்களை வந்து காலி பிடிக்கும். இந்த மாதிரி நெக்ஸஸ் இருக்கிறதுனால மக்களுக்கு பயன்படக்கூடிய இன்னைக்கு இந்தியா தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு லெவல்ல இருக்கலாம், பொட்டன்ஷியல் எங்கேயோ இருக்கு. இன்னைக்கு வந்து ஏன் இவ்வளவு மோசமான ஒரு ரோடு இருக்கு, ஏன் மோசமான ஒரு சர்வீஸ் இருக்கு, இன்னைக்கு மின்சாரம் வாரியம் வந்து இந்த மாதிரி 1.5 லட்சம் கோடி கடன்ல இருக்கு, எல்லாம் இவங்க செய்யற மோசடி ஊழல். இன்னைக்கு அந்த ஊழல் செஞ்சவங்க அந்த அதானி கூட இவங்க போய் அரசியலுக்காக பேசுவாங்க. அந்த அதானியினுடைய ஊழல் மேல கூட இவங்க ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க இந்த அரசாங்கம். அப்போ எல்லாம் வந்து வெளியில அரசியலை தவிர உள்ளுக்குள்ள கொள்ளையடிக்கணும், எவ்வளவு கஜானாவை கொள்ளையடிக்க முடியுதோ கொள்ளையடிக்கணும், எல்லா சட்டவிரோத வேலையும் செய்யணும். எல்லா சட்டவிரோத வேலைகளும் செய்யறதுக்கு நமக்கு கூட்டாக இருக்கிறது போலீஸ். போலீஸ் ஒரு 4 பேரை அடிச்சு உடைச்சு பல்ல உடைச்சா அவங்கள வந்து நாம காப்பாத்திப்போம். இப்படிதான் இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க. இதுல ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் வந்து ஒயிட் காலர் கிரிமினல்ஸா இருக்கிறாங்க. ஐஏஎஸ் அதிகாரிகள் நிறைய பேர். இன்னொரு ஐஏஎஸ் போன்றவர்களாவது இதுல வந்து ஒழுங்கா அவங்க வந்து முடிவெடுத்து இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் அமுதா ஐஏஎஸ் போன்றவர்கள் வந்து முதல்ல நல்ல பேர்லாம் இருக்குன்னுவாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு அவங்களுக்குன்னு தெரியல எனக்கு. பட் இந்த மாதிரியான ஒரு வேலை செய்யறதுக்கு அவங்க ஐஏஎஸ்ஸே படிச்சிருக்க தேவையில்லை. இங்க வந்து நம்மளுடைய உயிரை வாங்கிட்டு இருக்க தேவையில்லை, மக்களுடைய உயிரை வாங்கிட்டு இருக்க தேவையில்லை. அவங்க வந்து பேசாம ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கட்டும். அவங்களாம் போயிட்டு எங்கேயாவது போய் வேலை பார்க்கணும். யாருக்கு உங்களுக்கு வேலை பார்க்கணும்னு போய் டிஎம்கே போய் வேலை பார்க்கணும், இல்லை அந்த ஐபிஎஸ் அதிகாரிகிட்டு அவங்களுடைய ஏதாவது கம்பெனி வச்சிருக்காங்க அவங்களுக்கு போய் வேலை பாருங்க. எங்க உட்காந்து எங்களுடைய வரிமன்ற சம்பளம் வாங்கிட்டு எங்களுடைய உயிரை வாங்கிட்டு இந்த மாதிரி மக்களுடைய உயிரை எடுக்கக்கூடிய பல்வீர் சிங் போன்றவர்களுடைய சஸ்பென்ஷனை ரத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல சார், சமீபத்துல நடைபெற்ற அந்த பல்லாவரம் எம்எல்ஏ உடைய மகள் வீட்டுல வந்து ஒரு சிறுமி வந்து கொடுமைப்படுத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு புகார் தெரிவிச்சிருக்காங்க. இதுவரையிலும் வந்து சம்பந்தப்பட்டவர்கள் வந்து கைது செய்யல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு பரவலா போயிட்டு இருக்கு சார். இதற்கு என்னதான் தீர்வா? என்ன தீர்வு நமக்கு? என்ன இவங்க கிட்ட வேற என்னங்க எதிர்பார்க்க முடியும்? வலை வீசி தேடிட்டு இருக்காங்க, தனிப்பட அமைச்சிருக்காங்க, வலை வீசி தேடிட்டு இருக்காங்க போலீஸ். புரியுதுங்களா? தேடிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு நாள் பெயில் வாங்குறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு பெயில்லாம் எப்பயாவது அழுத்தம் கொடுத்து அந்த பொண்ணை மிரட்டி அழுத்தம் கொடுத்து சமரசம் ஆகிறதுக்கு எந்த வேலைகளும் பார்ப்பாங்க. பெயில் கிடைக்கிற வரைக்கும் இவங்க தனிப்படை வந்து தேடிட்டே இருப்பாங்க. ஒரு குடிக்கிறதுக்கு கூட துப்பி இல்லாத போலீஸ் தான் இருக்கலாம். நீங்க வந்து நீங்க என்ன வேணா எடுத்துக்கோங்க. பட் இது ஏற்கனவே நடந்திருக்கு. ஒரு ராபரியில ஒருத்தருடைய லேண்டு, அதாவது ஒரு பிசினஸ் மேனுடைய லேண்டையே பிடிங்கிடுறாங்க காவல்துறை. எப்படி 8 நாள் கடத்தி அவங்களை வந்து ஃபார்ம் ஹவுஸ்ல வச்சு 2019 நடக்குது வேலை. 2019
அப்போ நடந்த போது அந்த பிசினஸ்மேன் வந்து கம்ப்ளைண்டே கொடுத்தாங்க. சிபிசிஐடியில வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு. எஃப்ஐஆர் போட்டோம்னா அந்த 6 போலீஸ் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. அவங்கள 6 மாசம் 8 மாசம் தேடினாங்க சிபிசிஐடி. அவ்வளவுதான் நம்ம சிபிசிஐடி போய் தேடிட்டே இருப்பாங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா அந்த போலீஸ் எங்க இருக்கிறாங்கன்னு? ஏன்னா அவங்க பெயில் வாங்குற வரைக்கும் அவங்க அழுத்தம் கொடுத்து, அந்த பிசினஸ்மேன் அழுத்தம் கொடுத்து, நாங்க நிலம்லாம் திரும்ப கொடுக்குறோம், எல்லா நிலத்தெல்லாம் திரும்ப கொடுத்துட்டீங்கன்னா அவங்க கடத்தினது, ஒருத்தருடைய மனைவியை செக்ஷுவல் அசால்ட் பண்ணது எல்லாம் சரியாயிருமா? அப்ப அந்த மாதிரி அந்த வழக்குல செஞ்சு அவங்க அதுக்கப்புறம் பெயில் வாங்கினதுக்கு அப்புறம் வராங்க. இதுதான் போலீஸ். இன்னைக்கு வந்து இந்த வழக்குல இதேதான் நடக்கும். போய் இவங்க வந்து தனிப்படையை வைப்பாங்க, தேடுவாங்க, அவங்க பெயில் கிடைக்கிற வரைக்கும் தேடிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல இது வந்து ஒரு தொடர்கதை ஆகிட்டே இருக்குல்ல சார். சமீபத்துல வந்து இப்போ வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு கன்னியாகுமரியில வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சேவியர் குமார் வந்து படுகொலை செய்யப்பட்டார். இதற்கு பின்னாலும் வந்து அங்க உள்ள ஒரு முக்கிய அமைச்சருடைய நேரடி தலையீடு இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வருது சார். இதை எனக்கு அதை பத்தி தெரியல. ஆனால் வந்து நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவு சீர்திருத்தம் தேவைப்படுகிறது. இன்னைக்கு வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் சர்வீஸ்குள்ள வரும் பொழுதே இந்த சர்வீஸை பயன்படுத்தி மக்களுக்கு என்ன நல்லது செய்யலாம் அப்படின்னு யோசிக்காங்க. அவர்கள் இதுல இருந்து எவ்வளவு பணத்தை அடிக்கலாம், எப்படி வந்து இதை பயன்படுத்தி நாம மிகப்பெரிய ராஜா மாதிரி வாழலாம், மக்கள் எக்கேடு கெட்டால் போனாலும் பரவாயில்லை என்று நினைக்கக்கூடிய அதிகாரிகளாகத்தான் உள்ளேயே வராங்க. அவங்க அரசியல்வாதிகளின் எடுபடிகளாக, கையாட்களாக, அவங்க வந்து மக்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இருக்கக்கூடியவர்களாகத்தான் உள்ளேயே வராங்க. அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல நம்ம சீர்திருத்தத்திற்காக வேலை செய்தால் ஒழிய, நம்ம மக்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல கேள்விகள் கேட்டால் ஒழிய இந்த நிலையை மாற்ற முடியாது. இதுக்கு வந்து ஆட்சியாளர்கள் நல்ல ஆட்சியாளர்களாக இருந்தால், இப்போ ஸ்டாலினுக்கு வந்து ஒரு ஒரு நேர்மை இருந்தால், அவர் வந்து மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஒரு கொஞ்சமாச்சும் நேர்மையான நினைச்சாருன்னா கூட, அவங்க ஆட்சியில் இருக்கிறவங்க நினைச்சாங்கன்னா கூட அது செய்யலாம். ஆனா அந்த மாதிரி நினைக்கிற மாதிரியே தெரியலையா அவர்கள் வந்து ஆட்சியாளர்கள் அப்படி நினைக்காத போது, இப்ப இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொள்ளையடிப்பது மட்டும்தான் எங்கள் வேலை அப்படின்னு நினைக்கும் போது, அப்போ இது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு எந்த மாதிரி ஒரு சிஸ்டம்ல மாட்டிட்டு இருக்கிறோம்னா, ஒரு கொள்ளை கூட்டம் நமக்கு மேல இருக்கு. கொள்ளை கூட்டத்துக்கிட்ட ஆட்சியை கொடுத்து நீங்க ஆட்சி பண்ணுங்கன்ற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு. இது மாநில அரசாங்கம் இருக்கட்டும், மத்திய அரசாங்கம் இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் இதுதான் நிலை இன்னைக்கு. அப்போ மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல இதற்கு வந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த பல்வேறு விஷயத்துல விடவே கூடாதுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒன்று மீடியாவா இருக்கட்டும், மற்றவர்களாக நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். எதுக்கு அமுதா ரிசைன் பண்ணிட்டு போட்டோம்ன்றாங்க. அமுதா ஐஏஎஸ் மஸ்ட் ரிசைன். தேவையில்லை. அவங்கள முதல்ல சஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்படி பண்ண மாட்டாங்க. ஸ்டாலின் வந்து பண்ணுவார். அப்போ இது வந்து என்னன்னா, மக்களாகிய நாம தான் இவங்களை பார்த்து கேட்கறாங்க. இப்படி ஒரு அநியாயம் பண்றது ஒரு மனநிலைங்க. அமுதாவுக்கு வந்து அவர்கள் போய் பார்த்திருக்கிறாங்க. இப்படி வாய்க்குள்ள வந்து கற்களை போட்டு இந்த மாதிரி குத்தி இருக்கிறாங்களே, இப்படி ஒரு கட்டிங்ல வச்செல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இதே முதல்வரோட பையனுக்கு பண்ணியிருந்தா விட்டுருப்பீங்களா? என்ன பண்ணிருப்பீங்க? முதல்வரோட பையனுக்கு ஒருத்தர் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லுங்க? இப்படி சஸ்பென்ஷனை ரத்து பண்ணுவாங்க அவங்க. இன்னைக்கு வந்து ஆளும் வர்க்கத்திற்கு ஒரு சட்டம், மற்றவர்களுக்கு ஒரு சட்டம். இதுதான் நிலை. சாமானிய மனிதனாக இருந்தால் உங்களுக்கு ஒரு சட்டம், ஆளும் வர்க்கத்திற்கு ஒரு சட்டம். அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியை ஊழல் வழக்கெல்லாம் அவங்கெல்லாம் எவ்வளவு பேர் நம்ம ஊழல் பண்ணிட்டு, இந்த சிவதாஸ் மீனா போன்றவர்கள் வந்து ஊழல்வாதிகளை காப்பாற்றுவதற்காக அந்த ஃபைல்லாம் எவ்வளவு மாத காலமாக, வருட காலமாக பெண்டிங்ல போட்டு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு பர்மிஷன் கூட கொடுக்காம வச்சிருக்காங்க தெரியுமா? அப்போ ஏன்னா இவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு. அதிகாரம் தான் நாங்க என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து எல்லா ஃபைலையும் பெண்டிங்ல போட்டுட்டு நிறைய ஃபைல. அப்போ இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பிரேக் டவுன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர், கம்ப்ளீட் பிரேக் டவுன் ஆஃப், அதாவது கொஞ்சம் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்டெகிரிட்டிக்கு உங்களுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியுமா தெரியும் இங்க இருக்கிறவங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலையில நாம வந்து சிக்கி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். இந்த பல்வேறு விஷயத்துல வந்து அமுதா ஐஏஎஸும் முதல்வர் ஸ்டாலினும் சங்கர் ஜெய்வால் டிஜிபி உங்களை போன்றவர்களாம் செய்தெல்லாம் ஒப்புக்கொள்ளவே கூடாது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஐபிஎஸ் வந்து கேட்கறாங்க, பல்வீர் சிங் வந்து கேட்கறாங்கன்னா, நீங்க இவர் அக்கௌண்டபிள் ஆக்கினீங்கன்னா தான் நாளைக்கு மற்றவர்கள் செய்ய பயப்படுவாங்க. இப்ப என்ன யோசிச்சு பாருங்க, ஐபிஎஸ் அதிகாரிகளோட மனநிலை ஜார்ஜ் ஆகிடுமே.
நாங்க யார் வரட்டும் எல்லாரையும் நம்ம வந்து இந்த மாதிரி எப்போ வேணாலும் குத்தலாம், இது பண்ணலாம். நமக்கு காப்பாத்துறதுக்கு அமுதா ஐஏஎஸ் இருக்கிறாங்க. என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா சட்டவிரோத வேலை பண்ணலாம். ஏற்கனவே சட்ட விரோதிகளை, சமூக விரோதிகளாக பல பல்வீர் சிங் போன்ற சமூக விரோதிகளை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இவர்கள் தான் மிக முக்கியமாக சமூகத்தில் மிகப்பெரிய விரோதிகளாக இன்னைக்கு இருக்கிறாங்க. எதுக்கு அரசியல் சாசனம்னு ஒண்ணு இருக்கு. அரசியல் சாசனத்தின்படி நீங்க நடக்கிறதுக்கு தானே உங்களை வந்து காவல்துறை அதிகாரியாக வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இவ்வளவு வன்முறை செய்யக்கூடியவராக இருந்தா அதுக்கு கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க நாளைக்கு? இதெல்லாம் வந்து யோசித்து பார்க்கணும். அதுக்கு வந்து அமுதா ஐஏஎஸ்கோ ஸ்டாலினுக்கோ கொஞ்சம் அக்கறை இருக்கும், மக்கள் மேல அக்கறை இருக்கும். அந்த அக்கறை இல்லாத போது நான் சமரசமாய்ப்பேன் எப்படி வேணாலும், எனக்கு போஸ்டிங் தான் முக்கியம், நாளைக்கு நான் சீஃப் செக்ரட்டரி ஆகணும், நாளைக்கு நான் அடுத்த போஸ்டிங்க்கு போகணும், எனக்கு இதுதான் முக்கிய வாழ்க்கையில அப்படின்னு நினைச்சாங்கன்னா நம்ம நிச்சயமாக சார். எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.